திரு நந்தகுமார், நேர்மையான நீட் தேர்வை கேட்டு டெல்லியில் போராடுறாங்க. நீட்லேருந்து முழுமையாக விலக்கு கேட்டு தமிழ்நாட்டில் போராடுறாங்க. நீட் விலக்கு வேண்டும் அப்படின்றதான் தாவேக்காவினுடைய அடிப்படை கொள்கையும் கூட. ஆனால் அந்த கொள்கையிலிருந்து சமீப நாட்களாக தாவேக்கா விலகிருச்சு அப்படின்ற அடிப்படையில் தானே வெளியே பேச்சுக்கள்லாம் வருது. இன்னும் சொல்லப்போனால் போராட்டம் நடத்தக்கூடியவர்களை டெல்லியில் கைது பண்ணுறாங்க, தமிழ்நாட்டிலையும் கைது தானே பண்ணுறாங்க. குறைந்தபட்சம் ஒரு ஆதரவு தெரிவிக்கலாம்ல ஒரு அரசா அப்படின்னு ஒரு கேள்வியும் வருது. அந்த பார்வை சரிதானா? இல்லை, தமிழ்நாடு அரசாங்கம் ராஜ்மோகன் அமைச்சர் அவர்கள் பேசும்போதே இந்த போராட்டத்துக்கு நாங்கள் ஆதரவு, நீங்கள் டெசிக்னேட்டட் பிளேசஸில் போய் போராடுங்க, மக்களுக்கு இடையூறு இல்லாத மாதிரி நீங்கள் போராடுங்க, தமிழக அரசனுடைய ஆதரவு இருக்குது, நீட்டினுடைய பேன் நீட்டு தான் எங்களுடைய பாலிசின்னு சொல்கிறாரு. எனக்கு அதில் மாறுபட்ட கருத்து இருக்குது. நம்ம இன்றைக்கி சிஜேபி போராடக்கூடிய போராட்டத்துக்கு என்னுடைய ஆதரவு உண்டு. அவங்க கேட்கக்கூடிய மூன்றுமே நியாயமான கோரிக்கைகள். இப்போ கூட நீங்கள் தர்மேந்திர பிரதான் பற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்க. தர்மேந்திர பிரதான் பேசலாம். ஒரு சின்ன குறுக்கீடு மட்டும் மன்னிக்கவும், நான் உங்களுக்கு நேரம் தரேன். முதலமைச்சர் விஜய் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்ட போது கண்டனம் தெரிவிக்கிறார். ராகுல் காந்தியும் போராட்டம் நடத்திய இடம் போராட்டத்திற்கு அனுமதிக்கப்பட்ட இடம் அல்ல. இன்னும் சொல்ல போனால் பிரதமருடைய இல்லத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பகுதி, மிகவும் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் டெல்லியில் இருக்கக்கூடியது. ராகுல் காந்தி அனுமதி கொடுக்கப்படாத இடத்துல போராட்டம் நடத்தும் போது காவல்துறை கைது செய்தால் அது கண்டனத்துக்குரியது. தாவேக்காவினர் இங்கு மன்னிக்கவும் பிற கட்சியினர் இங்கு தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னா அதற்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய இடங்கள்ல தானே நீங்க போய் போராட்டம் நடத்தணும் அப்படின்றது வாதத்தின் அடிப்படையில் சரியா இல்லையில? இல்லை, அவர் ஏதோ ரெண்டு முரண்பாடா இருக்கிற விஜய் அவர்களுடைய கண்டனம் எந்த இடத்துல போராடி கைது செய்யப்பட்டாருங்கிறத பொறுத்து இல்லை, ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதுக்கு தான். ஒரு எதிர்க்கட்சி தலைவரை நீங்க அந்த அளவுக்கு அவர் படுத்துக்கிட்டே எல்லாம் இருக்காரு, தூக்கிட்டு போறாங்க, படுத்துக்கிட்டே அவர் பிரஸ் மீட்லாம் கொடுக்குறாரு, அந்த மாதிரி நீங்கள் கைது செய்ய வேண்டிய நடவடிக்கை என்னங்கிறது தான் ஐயா விஜயனுடைய இதே ஒழிய நீங்கள் அனுமதிச்ச இடத்துல தானே போராடினார், இல்லை அனுமதிக்க இடத்த சம்பந்தமான அவருடைய இல்லை. நானும் இடத்து சம்பந்தமா கேட்கல. அனுமதிக்கப்படாத ஒரு இடத்துல ராகுல் காந்தி போராடும் போது காவல்துறை கைது செய்வாங்க, அது அவங்களுடைய பணி, பாதுகாக்கப்பட்ட இடங்க, நீங்க இங்கே போராட்டக்கூடாதுங்க. அப்போ ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவிக்கிறார் முதலமைச்சர் விஜய். இங்கும் போராட்டம் நடத்துறாங்க, யாரும் மாணவர்கள், ஆனால் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். காரணம், போராட்டத்துக்கு அனுமதி வாங்கலை, இந்த இடத்துல போராடக்கூடாது அப்படின்னு. அது எப்படி அங்கே கண்டனம் இங்கே கைது அப்படின்றப்போ ரெண்டும் வேறு வேறு அணுகுமுறையாக இருக்கே. அரசியல் கட்சி தலைவராக அங்கே கண்டனம், இங்கே ஒருவேளை முதலமைச்சராக நடவடிக்கை அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, அது நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த முரண்பாடு இருக்குது, அது எனக்கும் புரியுது. ஆனாலும் நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த சிஜேபியினுடைய போராட்டத்துக்கு நம்மளுடைய ஆதரவு உண்டு, தமிழக போராட்டத்துக்கு என்னுடைய ஆதரவு இல்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இன்னைக்கு சிஜேபி போராடுறது ரிஃபார்ம் நீட், பேன் நீட் இல்லை, கிடையாது. இப்போ தமிழகத்தில் இன்னைக்கு நீட்டை எதிர்த்து போராடுற எல்லாமே வைக்கக்கூடிய ஒரு புள்ளி என்னன்னா, ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, அரசாங்க பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, வசதி படைத்தவர்கள் தான் இதனால பயனடைகிறாங்கிறது தான் குற்றச்சாட்டு. நம்மளுடைய கேள்வி என்னன்னா, இது 2006 16 வரைக்கும் தமிழக அரசாங்கத்தினுடைய 12வது பாடத்தை வச்சு தான் அட்மிஷன் நடக்குது. 2000க்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்துச்சு. அப்போ 2006 16 வரைக்கும் எத்தனை ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அரசாங்க பள்ளியில் படித்த ஏழை மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிக்கு போனாங்கன்னு தெரியுமா? 278 மாணவர்கள். அப்போ இந்த 278 மாணவர்கள் 10 ஆண்டுலங்கும் போது ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாணவர்கள்? 28 மாணவர்கள் தான் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தவங்க போய் சேர்ந்தது. 2006 16 வரைக்கும் உண்டான 10 நிதியாண்டு கல்வி ஆண்டுகள்ல. இது சிக்கல் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த நீட்டு வரும்போது என்னமோ அரக்கனாதான் வந்துச்சு. ஆனா எடப்பாடியார் அவர்கள் அரசியல நமக்கு அவர்கிட்ட விமர்சனங்கள் சில இருந்தாலும் நீட்டை பொறுத்த வரைக்கும் 7.5% உள்ளொதுக்கீடுங்கிறத ஒண்ணு கொண்டு வரார். ஜஸ்டிஸ் கலையரசன் அவர்களுடைய கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி டேட்டா எல்லாத்தையும் கொடுத்துட்டு காக்னிட்டிவ் கேப் அரசாங்க பள்ளியில் படித்தவங்க கிட்ட இருக்குது, தொடர்ந்து 7 வருஷம் அரசாங்க பள்ளியில் படித்தாங்கன்னா காக்னிட்டிவ் கேப் இருக்குது, அதனால் இவங்களுக்கு ஒரு இன்டர்னல் ரிசர்வேஷன், ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் கொடுக்கணுன்ட்டு அவர் 10% ரெக்கமெண்ட் பண்ணார். எடப்பாடி ஐயா 7.5% பண்ணார். அது இல்லாமல் இந்த நீட்டு நமக்கு ஒரு வருஷம் எக்ஸம்ஷன் கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம லேட்டாக தான் உள்ளார கொண்டு வரோம். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் செங்கோட்டையன் அன்னைக்கு கல்வி அமைச்சர். அப்போ நம்ம மாணவர்கள் இப்போ இங்கே இருக்கிற எத்தனை பேர் அனிதாவினுடைய பூத உடலுக்கு போய் மாலை அணிவிச்சிட்டு வந்தாங்கன்னு தெரியல. நான் நேரில் போய் அனிதாவினுடைய உடலுக்கு மாலை அணிவிச்சிட்டு ஏன் நீட்டு கூடாதுன்னு ஒரு கட்டுரை எழுதுன என்னுடைய பிளாக் ஸ்பாட்டில் 5 செப்டம்பர் 2017.
அதே 3 வருஷம் கழிச்சு இந்த 7.5% உள்ளொதுக்கீடு கொடுத்ததுக்கு அப்புறம் ஏன் நீட்டை ஆதரிக்கணும்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன் நான் 2020 செப்டம்பர்ல. அப்போ இந்த கல்வி அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அன்னைக்கே வந்து என்ன பேட்டி கொடுக்கிறாருனாக்கா, நம்மளுடைய தமிழக பாடத்திட்டம் குறிப்பா 10ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் 12 வருஷம் இந்த பாடத்திட்டத்தை நம்ம மாத்தாம வச்சிருக்கிறோம். அப்ப அன்னைக்கு நீட்டு கொண்டு வரும்போது என்னன்னாக்கா, அது வந்து தேசிய கல்வியில என்சிஆர்டி சிலபஸ்ல இருந்து நிறைய கேட்டிருந்தாங்க. அப்ப நம்ம வந்து இங்க கபடியில விளையாட்டு வீரனா இருக்கிறோம், திடீர்னு நீங்க கிரிக்கெட் போட்டியை வச்சு அதுல போய் விளையாடுங்கன்னா நம்மளால எப்படி விளையாட முடியும் அப்படிங்கறத நம்ம கேள்வியா இருந்துச்சு. அப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து 2018, 19, 20 அந்த 3 ஆண்டு காலத்துல இந்த அத்தனை பாடத்திட்டத்தையும் மாத்துறாங்க. இந்த ஐயா கலையரசன் அவர்களுடைய கமிட்டியினுடைய பரிந்துரையில பேர்ல 7.5% உள்ளொதுக்கீடு கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அனுமதிக்கப்பட்ட நபர்கள் 2020-21 அந்த ஒரு ஆண்டுக்கு 436 பேரு அரசாங்க பள்ளியில படிச்சவங்க மருத்துவக் கல்லூரிக்கு போறாங்க. இப்போ அந்த நீட் இல்ல, அந்த நீட் அப்படிங்கிறது இப்ப சரிதான் தேவைன்னு அப்படி அந்த மட்டும் நான் சொல்லிடுறேன், அதுக்குள்ள வரேன். 2021-22 544, 22-23 610, 23-24 650, 2024-25 முதல் ரவுண்ட் முடிகிற வரைக்கும் 613. இல்ல 10 வருஷத்துல ஒரே நிமிஷம் நான் முடிச்சிடறேன், இது முக்கியமான புள்ளி, மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய புள்ளி. 10 வருஷத்துல இவங்க யார வந்து சோகால்டு ஏழை மாணவர்கள் அரசாங்க பள்ளி மாணவர்கள் சொல்றாங்களோ, வருஷத்துக்கு 28 பேர் சேர்ந்துகிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு இந்த 7.5% உள்ளொதுக்கீடு கொண்டதுனால 650 அரசாங்க பள்ளி மாணவர்கள் இன்னைக்கு வருஷத்துக்கு சேர முடியுது. அதோட தனியார் கல்லூரியில இடம் கிடைச்சா கூட 5 நயா பைசா அவங்க கட்ட வேண்டியதுல அனைத்து செலவையுமே அரசாங்கம், தமிழக அரசாங்கம் ஏத்துக்குது. இன்னைக்கு இந்த தேவதை தேவதையா ஏழைகளுக்கு மாறி இருக்கு. எனக்கு புரியுது நந்தகுமார் சார். இப்ப நீட் அப்படின்றது தேவைதான் இப்போதைய காலகட்டத்தில். அதனாலதான் தமிழ்நாடுனுடைய நீட் எதிர்ப்பு போராட்டத்துக்கு என்னுடைய சப்போர்ட் இல்லைன்னு நான் சொல்றேன். சரி, அப்போ ஏன் சார் தாவேகா தேர்தல் அறிக்கையில நீட் விலக்குக்கு முயற்சி பண்ணாங்க? அரசியல் அத தாவேகாட்ட தான் கேட்கணும், ஏன்ட்ட கேட்டு என்ன பண்ணல. இல்ல அரசியல் செய்யறாங்களா? நீங்க ஒரு அரசியல் விமர்சகர், விமர்சகரா இந்த திமுக எடுத்த போலி அரசியலை, அரசியலை எந்த கட்சியும் எடுக்காதீங்க. இப்ப இதை என்ன பண்ணாங்க? திமுக எடுத்தது போலி அரசியல் நீட் விவகாரத்துல, தாவேகா எடுத்தது முடிச்சிடலாம். என்னாச்சுன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதா இருந்தாலும் நம்ம வந்து மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா அதை கண்மூடித்தனமா எதிர்க்கலாம். அப்பதான் இங்க ஆன்டி பிஜேபி ஓட் பேங்க், ஆன்டி மோடி ஓட் பேங்க். தாவேகாவும் அந்த நிலைப்பாட்டை எடுத்து தெரியல அவங்க என்ன அடிப்படையில கொடுத்தாங்கன்னு தெரியல. இல்ல நந்தகுமார் சார், திமுக எடுத்தது போலி அரசியல் நம்ம ஒரு வார்த்தையை அவங்களுக்கு கட்டமைக்கிறோம்ல. தாவேகா எடுத்ததும் போலி அரசியல் தானே. அப்போ ரெண்டுக்குமே ஒரே பாயிண்ட் தானே. பதில் சொல்லட்டுமா? இப்ப இதே வந்து திமுக ஆட்சியில அவங்க நீட்டுக்கு எதிர்ப்பா ரெசல்யூஷன் கொண்டு வரும்போது விஜய் அவர்கள் 10வது 12வது மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கிறாரு. அந்த மீட்டிங்லேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்க கொண்டு வர ரெசல்யூஷனுக்கு என்னுடைய ஆதரவுன்னு சொன்னாரு. அன்னைக்கே நான் பல தொலைக்காட்சிகள்ல யூடியூப் விவாதத்துல பூராமே நான் சொல்லியிருக்கேன், இது வந்து தேவையற்ற ரெசல்யூஷன். ஐயா விஜய் அவர்கள் வந்து இதை மாற்றி சிந்திக்கணும், இது வந்து ஏற்கக்கூடியதே இல்ல அப்படிங்கிற கருத்தை நான் இன்னைக்கு சொல்லல. என்னைக்கு விஜய் அவர்கள் வந்து திமுக இந்த கொண்டு வந்த ரெசல்யூஷன் சட்டமன்றத்தில் நான் இதுக்கு ஆதரிக்கிறேன்னு சொன்னாரோ அன்னைக்கே என்னுடைய எதிர்ப்பு குரலை நான் பதிவு பண்ணிருக்கேன். சரி, அப்ப இப்படி புரிஞ்சுக்கிறேன், தாவேகா செய்ததும் போலி அரசியல் தான். கட்டாயம் இது வந்து நான் தான் சொல்றேனே, அரக்கனா வந்து போலி அரசியல் தான். நீங்க வந்து ஒரு ஏழை மாணவனுடைய பெற்றோர்னு வச்சுக்கங்க, இல்ல அண்ணன் நந்தகுமார் சார். இப்போ நீங்க நான் கொடுக்கிற புள்ளி விவரத்து பிரகாரம் நீங்க இப்ப நீட்டை எதிர்ப்பீங்களா? நான் கொடுத்த இந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் நெறியாளர் அப்படின்றது சமதளமா போகணும். அதனால ஒரு முடிவுக்கு நான் நடுவுல வந்துட முடியாது. ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ அப்பாவோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப இன்னைக்கு வந்து மருத்துவக் கல்லூரியில நீட் எழுதக்கூடிய ஒரு மாணவன் நீங்க நீட் வேணும்ன்றீங்க, நீட் வேணாம்னு சொல்லக்கூடிய கருத்து இருக்கு. நான் வேணுமோ வேணாமோன்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு சாதகமாவோ அவருக்கு எதிர்ப்பாவோ இருக்க மாதிரி அந்த பாயிண்ட்க்கு நான் வரல. கருத்தை மட்டும் நீங்க பதிவு. நந்தகுமார் சார், நான் வரேன் நிறைவா. இல்லை, இப்போ நம்ம வந்து திமுக 332 வாக்குறுதி எண், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா இப்போ 7.5% இருக்கிறத 10% உயர்த்தி கொடுப்போம்னு 2021 அவங்க கொடுத்த வாக்குறுதி எண். அதை கொஞ்சம் சுமன் கவி படிச்சாருன்னா அவருக்கு கொஞ்சம் நல்லது. இப்போ நம்ம வந்து இன்னைக்கு தாவேகா அரசாங்கத்தை பார்த்து வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, இன்னைக்கு கலையரசன் கமிட்டி அவங்க கொடுத்தது 10%. இப்போ நீங்க 7.5 இருக்கிறத நாங்கள் நீட்டை ஒழிச்சிருவோங்கிறது இன்னைக்கு யாருக்கும் எந்த மாநிலத்துக்கும் வலிமை இல்லை. அந்த 7.5 10 கொடுங்க, பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, இன்னைக்கு ஆர்டிஐ எஜுகேஷன்ல 1ஆவதுல இருந்து 8ஆவது வரைக்கும் நீங்க படிக்கலாம். ஆனா நீங்க இந்த 7.5% எப்ப அப்ளிகபிள்னா
6ஆவதுல இருந்து 12வது வரைக்கும் நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாதான். அப்ப நீங்க ஆர்டிஇல அதுக்கும் இன்பில்ட் பண்ணும்போது இது மிஸ் ஆயிடும். அப்போ இந்த விலக்கு 9ஆவதுல இருந்து 12வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு இந்த 7.5 10 உயர்த்தி கொடுங்க. 3வது, இன்னைக்கு வந்து நீட்டுங்கிற கோச்சிங்கிற பேர்ல கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. அப்போ இந்த கொள்ளையடிக்க முடியாத மாதிரி அரசாங்கமே இந்த கோச்சிங் சென்டர்களுக்கு ஃபீஸை வந்து நிர்ணயிச்சு உச்சவரம்பை நிர்ணயிக்கலாம். 4வது, இன்னைக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய முன்னாள் இஸ்ரோ தலைவர்களுடைய இதுல தான் போன தடவை 2024 நீட் பேப்பர் லீக் ஆன போது அவங்க ஒரு கமிட்டி அறிவிக்கிறாங்க. அதுல 101 ரெக்கமெண்டேஷன்ஸ் ஏற்கனவே கொடுத்திருக்காங்க. அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை முற்றிலும் முழுவதுமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண நிர்வாக நடவடிக்கைகளை தாவேகா அரசு ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி மத்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து அந்த மாறுதல்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா அந்த சிஜேபி கேட்ட அந்த என்டிஏ உடைய ரிஃபார்ம்ஸ் எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸ் பூரா இந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா கிடைச்சிரும். நிர்வாக நடவடிக்கையை தாவேகா எடுக்கணும் நந்தகுமார் சொல்றாரு. நான் நிறைவா எடுத்துக்கிறேன். மக்களை திசை திருப்பாம இந்த 4 ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேகா அரசாங்கத்துக்கு முன்வைக்கிறீங்க. சரி, நான் எடுத்துக்கிட்டேன், பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன்.